உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்கள் ஓட்டெல்லாம் போட்டுட்டு தங்களோட வேலைகளை பார்க்க வந்துட்டாங்க. சரியா? அதே மாதிரி நெட்டிசன்ஸ் ஃபுல்லா கணிப்புகள் வந்து இறங்கியிருக்காங்க. ஓகே, தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாக்குறப்ப ரிலாக்ஸ் மூடுக்கு வந்து போயிட்டாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடைக்கானல் போய் 3 நாள் ஆகுது. அந்த செய்கை கட்டிட்டு அங்க போனார்ல, ஆமா, இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சைக்கிள் ஓட்டிருக்காரு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை. என்ன வைத்தியலிங்கம் எப்படி இருக்க? என்ன ராமலிங்கம் எப்படி இருக்குன்னு தானே வரும். அவங்க கட்சியில் வைத்தியலிங்கம் தானப்பா. ஓ, புதுசா வந்தவருக்கு வைத்தியலிங்கமா? எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு செல்ஃபி போட்டோஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்தே வந்து நிறைய பேர்ட்ட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காராம். இருக்கிறாரு. ஆமா, நம்ம தொகுதியில எப்படி இருக்குன்னு எல்லாரும் ஸ்ட்ராங் சொல்றாங்களாம். ஸ்ட்ராங் சொல்றீங்க, மே நாளை வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் சர்க்காசமா பேசியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஓகே, அதே மாதிரி அவரும் லிஸ்ட் எல்லாம் ரெடி ஆகுதாமா, அமைச்சரவை லிஸ்ட் எல்லாம். ஆமா, சில பேருக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்கலாம், கன்ஃபார்மா சில பேர் ஜெயிப்பாங்கன்னு தெரியும்ல, இலக்கை ஏதாவது மாத்தலாமா, அதே இலக்கா கொடுக்கலாமா, சில பேர் டவுட்ல இருப்பாங்கல்ல, இன்கேஸ் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா அந்த இலக்கா யார் கொண்டு வர்றது, ஃபுல் கான்பிடன்ட் மூட்ல இருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆட்சி நம்மளுதுதான், அமைச்சரவை மட்டும் பாக்கணுங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டாரு. அதேதான். இந்த சைடு அதிமுக வந்தோம்னா ஓட்டு போட்டு சென்னை வந்துட்டாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவரும் மீட்டிங்கா போட்டுட்டு இருக்காரா அந்த கிரீன்வே சாலையில, வீட்டுக்குள்ளே வச்சு சென்னையில மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. அவரும் ஒரு அமைச்சர் விழாக்கெல்லாம் வந்து இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரா அவரு. ஆமா, நம்ம ஆட்சி தான் அப்படிங்கறதுல அவரும் உறுதியா இருக்காராம். அதெல்லாம் தாண்டி நிறைய அதிகாரிகளுமே வந்து பேசிட்டு இருக்காங்களாம் அவர்கிட்ட. திமுக ஆட்சியில ஓரங்கட்டப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து ஆட்சி மாறிடும்ங்கிற நம்பிக்கையில எடப்பாடியை பார்த்து பேசுறதாகவும் தகவல். ஃபுல்லா மகிழ்ச்சியா இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. இந்த சைடு கொடைக்கானல் அவர் மகிழ்ச்சியா இருக்காரு. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி 3வது ஒருத்தர் இருக்காருல்ல, சீமோன மகிழ்ச்சியா இருக்காராம். அவரே மகிழ்ச்சியா இருக்காரு. காரைக்குடியில அவர்தான் ஜெயிக்க போறாருங்கிற கான்பிடன்ட் இருக்காங்களா. ஏற்கனவே இந்த திருவொற்றியூரா இருக்கட்டும் கடலூரா இருக்கட்டும் அவருக்கே தெரியுமா ரிசல்ட் என்னங்கிறது, தோத்து போயிரும் அப்படிங்கிறது. பட் இந்த முறை அங்க போட்டி இருக்குதுன்னு பாக்குறப்ப காங்கிரஸும் அமமுகவும் தான். அவங்களுக்கு எல்லாம் அங்க தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் இல்லவே இல்லை. திமுக அதிமுக இருந்தா கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அவங்களுக்கு. பட் நம்ம எதிர்க்கிறதே திமுக காங்கிரஸ் தானே, அந்த வாக்கு நமக்கு அப்படியே வந்துருங்கிறாங்க. அதிமுக ஓகே, அமமுக எல்லாம் பெரிய செல்வா கிடையாதுங்கிறாங்க. டிவிக்கு அவர் ஃபுல்லா இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிற தவிர களத்துல இறங்கவே இல்லை. நம்ம களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்கோம். நம்ம ஜெயிக்க போறோம் காரைக்குடியில 16 வருஷம் கழிச்சு அண்ணன் வந்து எம்எல்ஏ ஆக போறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காராம் கட்சிக்காரங்க கிட்ட. சட்டமன்றத்துக்குள்ள போக போறோம்னு அவர் தயாராகிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த மே 18 வரப்போகுது இல்ல, அந்த கூட்டம் வந்து தஞ்சாவூர் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடு பணிகள்லயும் இருக்காரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய பாடகர் தேனிசை செல்லப்பா அவர் வந்து மறைஞ்சிருக்காரு. அதுக்கும் போய் வந்து அஞ்சலி எல்லாம் செலுத்திருக்காரு சீமான். அவரு ஆக்டிவா தான் இருக்காரு. நம்ம எம்எல்ஏ ஆக போறோங்கிற குஷியில அவரு வந்து பேசிட்டு இருக்காரு கட்சிக்காரங்க கிட்ட. ஆனா வந்து மத்த கட்சிகள்லாம் மே 4க்கு தயாராகிட்டு இருந்தா, நாம் தமிழர் மே 18 இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துக்கு நினைவேந்தல் கூட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவரும் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஆட்சி வருதா வரலையாங்கிறத தாண்டி நம்ம தயவு இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அவங்களெல்லாம் ரிசார்ட்டுக்கு தூக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு கூட்டம் வேற போட்டிருக்காராமா. அந்த கூட்டத்துல நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஆமா, ஏப்ரல் 30ஆம் தேதி 233 இல்ல 234 அவரையும் கூப்பிடுறாங்களா, அந்த சுயேட்சை வேட்பாளரையும். எடப்பாடி ஜெயிச்சிட்டாருன்னு என்ன பண்றது, எடப்பாடி தொகுதியில அவர் ஜெயிக்கிறாரு, அதுவும் தொலைக்காட்சி பெட்டியை வச்சு அவரையும் கூப்பிட்டுருக்காரா. மொத்தம் 234 வேட்பாளரை சந்திச்சு நம்ம தான் ஜெயிக்க போறோம், இந்த மாதிரி பிஜேபி பல வேலைகள் வந்து காட்டுவாங்க, திமுக ஆசை வார்த்தை வந்து கூறுவாங்க, அதெல்லாம் நம்ம எதுக்கும் போக கூடாது. ஏன்னா ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணோடனே போயிட்டாரு, அந்த மாதிரி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக. அதே மாதிரி எப்படி கலனரெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கேட்க போறாரா விஜய். ஏன்னா அவரும் கொஞ்சம் ஓட்டுலாம் போட்டதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் மூட்ல தான் இருந்தாரு. இன்னைக்கு திருப்பி ஆக்டிவாகி வெளியே வந்திருக்காரு அவரு. ஆமா, இன்னைக்கு வந்து நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கு கிளம்பி மதுரை ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு தனி விமானத்துல. அங்க இருந்து கார்ல டிராவல் பண்ணி திருச்செந்தூருக்கு போய் அதிகாலையில தரிசனம்லாம் முடிச்சிருக்காரு. இந்த விஸ்வரூப தரிசனம் அதெல்லாம் போய் பார்த்துருக்காராமா. பார்த்துட்டு அது வந்து அங்க நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணா அவங்க ஜோதிடர் யாரும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அவர் சர்டிஃபிகேட் படி கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால அந்த பதிவெல்லாம் பண்ணிட்டு தான் போனதா வந்து சொல்றாங்க. ஏன்னா சோசியல் மீடியால வட இந்தியால இருந்தெல்லாம் அவரை தாக்கிட்டு இருக்காங்க. ஜோசப் விஜய் வந்து யார் உள்ள விட்டது
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இதுல வந்து அவர் அந்த தரிசனம்லாம் முடிச்சுட்டு திரும்ப சென்னைக்கு வந்து கிளம்பி வந்திருக்காரு. ஓகே, அந்த தரிசனம் வந்து பண்ணாங்க அப்படின்னா எதிரி எல்லாம் தூள் தூளா வந்து போவாங்களாம். அதே மாதிரி தடையில ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து அந்த படிக்கெல்லாம் வந்து மாறுமா. ஆனா எல்லா பக்கமும் எல்லா கட்சியிலையும் போறாங்களே வேட்பாளர்கள், அப்ப யாருக்குதான் முருகன் அருள் புரிவாரு? நல்லவங்களுக்கு அருள் புரிவார் முருகன். அது திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பவர்ஃபுல்லான முருகன், தெரியும்ல. ஆமா ஆமா, அதனால வந்து மே 4ஆம் தேதி பார்ப்போம் யாருக்கு அருள் புரியுறாரு அப்படின்ட்டு பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்குல்ல, அண்ணா பல்கலைக்கழகத்துல வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 39 இடங்கள்ல இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற போகுது. அதுல ஒண்ணு அண்ணா பல்கலைக்கழகத்துள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரூம். எங்க சிசிடிவி எல்லாம் மெயின்டைன் பண்ற ஒரு ஆபரேட்டர் யுவராஜ் சிசிடிவி எல்லாம் பாத்துருக்காரு. ஓகே, எல்லா ரூம் க்ளோஸா தான் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, இதே பாத்துக்கிட்டு இருக்கு, போர் அடிக்குன்னு படத்தை போட்டிருக்காரு. போர் அடிக்குதுன்னு படத்தை பார்த்திருக்காரு. ஓடிடில ரிலீஸ் ஆன படத்தை பார்த்தா கூட ஓகே. இந்த பைரேசி எல்லாம் தாண்டி வந்திருக்குல்ல ஜனநாயகன், அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி உட்காந்து பார்த்தது மட்டும் இல்லாம அவரே சிசிடிவி தான் பாத்துட்டு இருக்காரு. இப்ப இவரு பாக்குறத வெளியே தெரிஞ்சாதானே அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணிடுறா, நான் பாக்குறேன் சோசியல் மீடியால வேற போஸ்ட் போட்டிருக்காரு அவர். அதை ஸ்ட்ராங் ரூம்ல உட்காந்து நம்ம மட்டும் சிசிடிவி பாத்துக்கிட்டோம், எல்லாரும் நம்ம என்ன பாக்குறோங்கிறத பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட யுவராஜை வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க. அவரே எவிடன்ஸ் எடுத்து கொடுக்க போலீஸோட தேடி வந்து உன்னை உட்காந்து வேலை பார்க்க சொன்னா படமா பாத்துக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க அவரை. ஆமா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க வந்து ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, போன ஆண்டு 2024-25 நிதியாண்டுல நம்ம தமிழ்நாட்டோட எக்கனாமிக் growth, அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 11% தாண்டி இரட்டை இலக்கத்தை வந்து எட்டியிருந்தோம். 11.19 இருந்தது. இப்போ வந்து இந்த ஆண்டு 2025-26 நிதியாண்டுல 10.83% வந்து வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் இரட்டை இலக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடலோட ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுனாலே சாதனைன்னு சொல்லி பதிவெல்லாம் போட்டிருக்காரு. தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. உழைப்பாலும் வந்து இதை சாதிச்சிருக்கோம் நம்ம, இது வந்து ஒரு ஆரம்பம் தான், இன்னும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 2.0க்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு. ஸோ அதில் இன்னும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 ஆண்டு அடித்தளம் போட்டு கடைசி 2 ஆண்டுல நல்லா வளர்ச்சி காட்டியிருக்கோம் அப்படின்லாம் அந்த பதிவில் சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் வளர்ச்சி தான், சந்தோஷம் தான். இன்னொரு பக்கம் வந்து இந்த மது போதை கஞ்சாங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நேரடியாக பார்த்துட்டு இருந்த சாட்சி நானே வந்து சொல்றேன். இன்னொரு பக்கம் என்னன்னா, மதுக்கடைங்கிறது ஓப்பன் பண்ணுற டைம் எல்லாருக்கும் 12 மணிங்கிறது தெரியும். ஆனா 24 மணி நேரமும் எந்த கடைக்கு போனாலும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது கடையில போய் காலைல 6 மணிக்கு கிடைக்குதான்னு பார்த்தா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இது என்னங்க இதை நேற்று கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க, காலமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இருக்கிற காவலர்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற எம்எல்ஏக்கு தெரியும், எம்பிக்கு தெரியும், தெரிஞ்சாதான் அந்த நடக்குதுலாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் கட்டிங் போகுது இல்ல, அவங்களுக்கு கட்டிங் தனியான கட்டிங், அந்த கட்டிங்க சொல்லல, இந்த கட்டிங்க சொன்னேன். ஆமா, இதெல்லாம் தாண்டி என்னன்னா சட்ட விரோதமாவும் பல இடங்கள்ல வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொதுமக்கள் பார்த்து அவங்களே வெகுண்டு எழுந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க நடந்திருக்குன்னா, தருமபுரி பெண்ணாகரம் இந்த போடூர் கிராமத்துல சட்ட விரோதமா ஒருத்தர் மது விற்பனை வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஊர் பெண்கள்லாம் ஒன்னா போய் அந்த ஹாஸ்பிட்டல் ஷீட்லாம் உடைச்சு, கதவெல்லாம் உடைச்சு, எல்லா மதுவையும் தூக்கி வெளியில போட்டு அவரையும் விரட்டி பிடிக்கிறாங்க. பெண்கள் ஒரு 4-5 பேர் ஓடி போய், அந்த காட்சிகள் சமூக வலைத்தளத்துல இப்போ நிறைய வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. பெண்களே கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்க பொறுத்து பார்த்தாங்க. இது வந்து திமுக ஆட்சின்னு இல்லை, அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி பிளாக்ல நிறைய வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பெண்கள் பொறுக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுல ஆண்களோட தொல்லை வந்து அதிகமாயிருச்சு. இப்ப நம்ம கூட சொல்லியிருந்தோம், குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனைன்னு பாக்குறப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் நம்ம கிட்ட வந்து கேட்டு இருந்தாங்க. இந்தியாவிலே எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இங்கே தானே வந்து இந்த தரவுகள் படி பார்க்குறப்ப பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறாங்கல்ல. நம்ம தரவு இங்கே சென்னையிலேருந்து பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு. களத்தில் இறங்கி பார்க்குறதா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்ன பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஒவ்வொரு வீட்லயுமே. அது இப்போ ஒவ்வொரு வீட்டில் டொமஸ்டிக் கணவன் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு புள்ள முன்னாடி அடிக்கிறான், பிள்ளையும் போட்டு அடிக்கிறான். அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. கொடுத்தா வந்து குடும்பம் கெட்டு போயிடும், குடும்பம் மனம் வந்து போயிடும், நீயே ஜெயில பிடிச்சி கொடுப்பியா அப்படிங்கிற அந்த தொல்லைங்கிறது நாளெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க வீட்லயே பாதுகாப்பு இல்லை, தினம் இப்படி அடி வாங்கிட்டே இருக்க முடியுங்கிறாங்க. அது இது தரவு மூலியமா எடுக்கவே முடியாது இந்த தரவுங்கிறது. இது சில ஆண்களே என்கிட்டயே சொல்றாங்க, என்னால கட்டுப்படுத்தவே முடியல, நான் குடிச்சிட்டு போய் வீட்டுல சண்டை போட தான் போறாங்க சொல்லிட்டு போறாங்க முன்னாடி. இது கொடுமை தானே. கேட்டேன், சரி நீங்க கட்டுப்படுத்த வேண்டியதானே, என்னால முடியலங்கிறாங்க. இப்போ கோவிட் சமயத்துல கடையை முடியாம வச்சிருந்தாங்க, நான் அமைதியானே இருந்தோம், அப்ப சந்தோஷமா தான் இருந்த குடும்பம் குட்டியோட. என்னால முடியல, எங்க வேலை எப்படி இருக்கு,
டாஸ்மாக தாண்டி எங்களால போக முடியல, டிஎடிகேஷன் சென்டர் தமிழ்நாட்டுல இல்ல, இருந்தா கூட நாங்க போய் ஒரு முயற்சியாவது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது ஆமா, இது வந்து அடுத்து யார் ஆட்சி அமைஞ்சாலும் இல்ல இந்த ஆட்சியை தக்க வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக. அவங்க ஆட்சி அமைஞ்சாலும் கண்டிப்பா குடிநோயாளிகளை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு வந்து முன்னெடுக்கணும். கண்டிப்பா இருக்கணும். யாருமே வாக்குறுதி கொடுத்த மாதிரி நமக்கு தெரியலையே. வாக்குறுதி கொடுக்கல, ஆனா செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தமிழ்நாடு இப்ப வந்திருக்கு. பெரிய பிரச்சனையே அதான் தமிழ்நாட்டிலேயே. ஏன்னா நம்ம வளர்ச்சி வந்து இப்ப இரட்டை இலக்கத்தெல்லாம் தொட்டிருக்கோம் அப்படிங்கும்போது அதை பின்னோக்கி இழுத்துட்டு போயிடக்கூடாது இந்த மாதிரியான சம்பவங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி, அந்த தொகுதிக்கு உட்பட்ட எட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊராட்சி, ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல பெருமாள் அப்படிங்கிற நபர் போய் ஒரு பகுதியில ஒரு 1000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் அதை வந்து அடிச்சு உடைக்கிறாரு. மேல்நிலை தண்ணீர் தொட்டியில இருந்து வர பைப்பையும் அடிச்சு வந்து உடைச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லிக்கிட்டே உடைக்கிறாரு அப்படின்னா, இந்த கிராமத்துல யாருக்குமே திமுகவுக்கு ஓட்டுக்கு போடல, அப்புறம் எதுக்கு உங்களுக்குலாம் குடிநீர்னு சொல்லி உடைக்கிறாரு. இந்த வீடியோ வந்து பெரிய வைரலாக இருக்கு. இவர் யாரு அப்படின்னா, அந்த எட்டிப்பட்டி அந்த ஊராட்சி மன்றத்தோட முன்னாள் தலைவர் சசிகலா, அவங்களோட கணவர் தான் பெருமாள். இவர் திமுகல பொறுப்புல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த கூட்டணி கட்சி தான் சிபிஎம். அதில் சிபிஎம்மோட கிளை அமைப்பு ஜனநாயக வாலிபர் சங்கம், அதோட மாவட்ட செயலாளர் இளவரசு, அவர் ஏரியாவில் வந்து தான் இது நடந்திருக்கு. அவர் உடனடியாக காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து சொல்லி உடைச்சிருக்காரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்காரு. அவர் மேலே வழக்கு, அந்த பெருமாள் மேலே அவர் கூட வந்தவங்க மேலாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெருமாள் தரப்பும் இவர் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி உடைச்சிட்டாரு தண்ணி தொட்டின்னு ஒரு புகார் கொடுக்க, இப்போ அந்த இளவரசு புகார் கொடுத்த சிபிஎம்ஐ சேர்ந்த இளவரசையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதிராக சிபிஎம் வந்து பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அதாவது புகார் கொடுத்தவரையே அராஜகமான முறையில் காவல்துறை பொய் புகாரை போட்டு கைது பண்ணுறாங்க, இது எந்த மாதிரியான நடவடிக்கை அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட இந்த மாதிரியான சம்பவம் ஊத்தங்கரையில் நடந்திருக்குது. ஏன் ஊத்தங்கரைக்கு மட்டும் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? எல்லாரும் மீனாளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவருக்கு எப்படி தரவு போச்சான்? அவருக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணா கூட எப்படி அந்த இவங்க போடலாங்கிறது தெரியும்னா, மேபி போலிங் ஏஜென்ட்டா இருந்திருப்பாரோ என்னமோ. அதுல யாரு போலிங் ஏஜென்ட்னா கூட வச்சு அப்படிதானே போடுறோம், கணிச்சிருவாங்கல்ல. இந்த மாதிரி ஏதோ கணிச்சதை வச்சு இந்த தண்ணி தொட்டியை உடைச்சிருக்காரு. ஓட்டு போடாத மக்களுக்கு அப்ப தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? இது வந்து திமுக தலைமை கண்டிக்கணும்னு தான் சிபிஎம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பேரறிவாளன் அவர் வந்து மரண தண்டனை கைதியா சிறையில் இருந்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழிச்சு உச்சநீதிமன்றமே வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 70 விடுதலையில் பேரறிவாளனும் விடுதலை ஆயிருந்தார். அவர் வந்து அதுக்கப்புறம் போயிட்டு பட்டப்படிப்பு படிக்க போனார். அதை 2025 முடித்தார். இப்போ வந்து தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு பண்ணிட்டு வழக்கறிஞராகவும் பணியை தொடங்கியிருக்காரு. நான் வந்து ஒரு கிரிமினல் வழக்கறிஞராக, புகழ்பெற்ற வழக்கறிஞராக வரணும்லாம் வந்து எனக்கு ஆசை கிடையாது. நிறைய ஏழை எளிய கைதிகள் வந்து சிறையில் வந்து அவங்களுக்கு வாதாட ஆள் இல்லாமல் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வாதாடணுங்கிறது தான் என்னோட வாழ்நாள் கனவுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வழக்கறிஞராகவும் பணி ஆரம்பிக்க போறாரு. ஓகே, படிக்க வயது ஒரு தடை இல்லைங்கிறதே எடுத்துக்கலாம் அவர்கிட்ட இருந்து. கண்டிப்பா. கேரளால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. கேரளம் கொல்லம் மாவட்டத்துல தேவலக்கரை ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்த ஒரு உமர் குட்டி, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் பண்ண ஒரு வேலைனால பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு அவங்க ஃபேமிலி உள்ளார. உமர் குட்டியோட மனைவி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நிறைய திருட்டு சம்பவம் நிறைய நடக்குமா, அதனால திருடனுக்கு பயந்து ஒரு 6,000 நகைய பழைய பேப்பர்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ள பாக்ஸ்ல போட்டு பழைய பேப்பருக்குள்ளார அந்த இதை நகையை வந்து சொருகி வச்சிருக்காங்க. சரி, இது தெரியாத உமர்குட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, அதை தூக்கி அப்படியே இடைக்கு போட்டாரு. மனைவி இல்லாதப்ப மனைவி வந்து பார்த்துட்டு இங்க இருந்த பழைய பேப்பர் லைன் இருக்காங்க, அதெல்லாம் இடைக்கு போட்டு காசு ஆகிட்டு இருக்காரு. ஆனா பாவி மனுஷா, அதுலதான் 6,000 நகை இருக்குன்னு அவங்க சொல்ல 2 பேரும் அடிச்சு புடிச்சு அந்த பழைய பத்திர கடைக்கு போயிருக்காங்க. அங்க போனா வேற ஒருத்தர் திருப்பி கொடுத்துருக்காரு. அதை திருப்பி அங்க போய் ஃபுல்லா 2 நாளா லென்ஸ் வச்சு தேடுதலும் தேடி இருக்காங்க. தேடுதலும் தேடி ஒரு 4 கிராம தவிர இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருடைய மதிப்பு சுமார் 7 சவரன்ங்கிறாங்க. இது என்ன மெசேஜ் நமக்கு இருக்கு அப்படின்னா, நகை எங்க இருக்கு, பணம் எங்க இருக்கு, ஒளிச்சு வைக்கிறதா ஃபேமிலியோட சொல்லிட்டு ஒளிச்சு வைக்க, அது 2 விதத்துல பயந்துரும். இன்கேஸ் வந்து அவங்களே மறந்துட கூட நம்ம ஞாபகப்படுத்திடலாம், இல்ல இல்லாத சொல்ல இப்படி ஒண்ணு இருக்குல்லன்னு தெரிய வரும். இந்த மாதிரி இடைக்கு போடாம இருப்பாங்க, அதனால கவனமா இருக்கு. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, இதே மாதிரி அடிக்கடி ஐபிஎஸ் ஃபேன்ஸ்லாம் நாகப்பன் சார் சொல்லுவாரு, இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா ஃபேமிலி கிட்ட சொல்லி வைங்க, இதுல எங்கெங்கெல்லாம் நம்ம முதலீடு பண்ணிருக்கோமோ சொல்லி வச்சா மட்டும் நமக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சம்பாரிச்சு வைக்கிறோம், அதை சேமிச்சு வைக்கிறோம். அதை கடைசியில் அவங்ககிட்டே நம்ம சொல்லாம போயிட்டு நமக்கு ஏதாவது ஒன்று நேர்றப்ப
அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஆனா டிரான்ஸ்பரன்சியோட இருங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதை இதுல இருந்து இந்த சம்பவத்திலயும் அதை நம்ம வந்து ஒரு பாடமா எடுத்துக்கலாம் கண்டிப்பா. இன்னொரு பக்கம் ஒடிசால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க என்னன்னா மல்லிப்பசி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி, ஒரு ஒரு நபரோட சகோதரி வந்து இறந்துடுறாங்க. அவங்க வந்து பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. அந்த பழங்குடி முதியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சகோதரி இறந்ததுக்கு அப்புறம் அங்க கிராமப்புற வங்கியில பணம் போட்டு வச்சிருந்திருக்காங்க. 19,300 ரூபாய் அங்க சகோதரி பேர்ல இருந்திருக்கு. அதை போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, உங்க சகோதரியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அவங்களுக்கு அப்ப டெத் சர்டிபிகேட் வேணும், இல்லைன்னா நாங்க பணத்தை எடுக்க விட மாட்டோம்னா அவரை பல முறை வந்து அடக்கழிச்சிருக்காங்க. இதுல இப்ப என்ன பண்ணிட்டாரு அவர் அப்படின்னா, இவங்க நம்மள அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போய் அந்த புதைச்ச இடத்த தோண்டி எலும்பு கூடுகள் தான் இருந்திருக்கு. அந்த கூடுகள்லாம் எடுத்துட்டு வந்து பேங்க் வாசல்ல வச்சு பாருங்க நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு பரிதாபகரமான ஒரு சம்பவம் தான் இது. அங்க வந்து அவரு அப்படி சொன்னதுக்கப்புறம் போலீஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க பேங்க்ல இருந்து. அப்புறம் போலீஸ் வந்து பேசி டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எடுக்க முடியும், நீங்க போய் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவரை திரும்ப அங்க புதைக்க வச்சிருக்கிறாங்க அந்த எலும்புக்கூடுகளை. என்னன்னா டெத் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம படிச்சவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல வாங்குறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படியான சூழல்ல ஒடிசா மாதிரியான மாநிலத்துல ஒரு பழங்குடி அவர் வந்து வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. அதுல பேங்க்ல போய் எடுக்க முடியாத ஒரு மக்களுக்கு எளிதாக அணுகக்கூடிய வகையில அரசு திட்டங்கள் வந்து இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மைதான். உண்மையாலுமே டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது தமிழ்நாட்டிலே கஷ்டமான ஒரு காரியம் தான் அது. ஏன்னா ஃபுல்லா வந்து இறப்புலையும் சில அதிகாரிகள் காசு கேட்கறத கண்கூட பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் மே 4 தான் ரிசல்ட்டு. குஜராத்தில் இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கு. என்னன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து அங்கே நடந்துட்டு இருக்குது. அங்கே 15 முனிசிபால் கார்பரேஷன் உட்பட பஞ்சாயத்து இதெல்லாம் சேர்த்து ஒரு 9,200 இடங்களுக்கான அந்த கவுன்சிலர் பதவிகளுக்கான தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இதில் இந்த 15 முனிசிபால் கார்பரேஷனில் 4 வந்து ஆல்ரெடி பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. மீதி 11லையும் பிஜேபி தான் லீடிங்கில் இருக்காங்க. இப்போ ஒரு 90%, 92% சீட்டுகளை பிஜேபி தான் செக்யூர் பண்ற மாதிரி லீடிங்ல இருக்கிறாங்க. ஒரு 4-5% வந்து காங்கிரஸுக்கும் மீதி ஆம் ஆத்மிக்கும் கிடைக்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. இப்போ வாக்கு எண்ணப்பட்டு இருக்கு. அது பிஜேபி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல குஜராத்தில் மாநில அரசாவே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உள்ளாட்சி தேர்தலையும் அவங்க தான் வருவாங்கங்கிறது எழுதப்படாத விதியா தான் அங்க இருக்கு 25 வருஷமா. ஒருவேளை நார்த் கொரியா மாதிரி இருக்கோ? ஒரே ஒருத்தர் கூட வாக்களிக்கிறத வச்சிருக்காங்களா? சூரத்ல தான் பார்த்தோமே மக்களவை தேர்தலே எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு அன்னபோஸ்டா பிஜேபி ஆளு ஜெயிக்கிறதுலாம் குஜராத்ல மட்டும்தான் நடக்கும். நார்த் கொரியாவுக்கு அப்புறம் குஜராத் மட்டும் தான். குஜராத் சூரத்ல தான் நடந்திருக்குது. சரி, இன்னொரு பக்கம் வந்து ஈரான் போர். அங்க வந்து அந்த போர் வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தா கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை திறக்கிறதுல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு மோதல் இருந்துட்டே தான் இருக்குது. பாகிஸ்தானுக்கு போயிருந்தாரு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அர்காச்சி. அவர் போயிட்டு அங்கே போய் ஒரு புது ப்ரப்போசலை கொடுக்க அதை வந்து இப்போ வாஷிங்டனுக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். அதை பார்த்த ட்ரம்ப் வந்து இதுவுமே எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தள்ளி விட்டதா சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை திறக்க விட மாட்டேன், நான் ஏதாவது எங்கள் கப்பலை கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு தான் இன்னும் அதே மூட்ல தான் இருக்காராம். ஈரான் தரப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே அந்த ஃபாரின் மினிஸ்டர் புத்தினை போய் பார்த்துருக்காரு ரஷ்யாவில், மாஸ்கோவில். அங்கே போய் பார்த்துருக்காரு. இப்போ புத்தின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் முழு ஆதரவும் ஈரானுக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸுங்கிறது எல்லா நாடுகளுக்கும் முக்கியமான ஒரு வழித்தடம். சீக்கிரம் அதில் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்டா உளவுத்துறை போன் பண்ணி கேட்க நாத்தாக்கால ஒருத்தர் கூடவா இல்ல? ஏன்னா எல்லா கட்சியும் உளவுத்துறை சொல்லிட்டாங்க, நாங்க தான் வென்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அப்படியே மே 4 இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவு ஆர்வமா இருக்காங்களா ரிசல்ட் தெரிஞ்சுக்க. டு ஆர்சிபி எவ்வளவு மோசமா விளையாடினாலும் எல்லா டீமும் 49 தாண்டிடுது. அப்படி என்னதான்டா விளையாடுனீங்க அந்த மேட்ச்ல? ஏன்னா கம்மியான ஸ்கோர் ஆர்சிபி 49 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் யாருமே அவ்வளவு கம்மியா அடிக்கலன்னு போட்டிருக்காங்க. மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது எப்படின்னு ஒரு புக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு பணம் கட்டினேன். 1 மாசம் ஆச்சு, இன்னும் வரல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு வருது ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் 3 பேருக்கு வந்து கொடுக்கலாம். எக்ஸப்ட் சீமான். சீமான் வந்து காரைக்குடி மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கு, எம்எல்ஏ மட்டும் தான் இருக்கு. பட் இவங்க 3 பேரும் ஆட்சி அமைச்சிருவோம், விஜய் வந்து ஆட்சி அமைக்கலாட்டி நம்ம வந்து பங்கு கேட்கலாம் அப்படின்னு உள்ளதான் இருக்காங்க 3 பேருமே. அமைச்சர்களா யார் ஆகலாம் அப்படின்னு தான் எல்லாரும்
பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து எதையும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மூல இருக்காங்க. பனைமை இல்லாத அந்த டேபிள் கீழே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளூ பிரிண்ட் கத்தி படத்துல வர மாதிரியா விஜய் பாக்குற மாதிரி பேக்ரவுண்ட் விஜயை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மே 4க்கு அப்புறம் தான் தெரிய போகுது எவ்வளவு பேரோட தூக்கு வந்து பறிவாக போகுது. ரெடி பண்ணது யாருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது மே 4 தான் தெரியும். ஏன்னா நம்ம ஓகே யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றது வந்து பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு 5 வருஷம் அவங்க தலையெழுத்து இருக்கு, அதெல்லாம் வேற மேட்ரு. ஆனா தோக்கணுங்கிற நிச்சயம் பெரிய மன உளைச்சல் உள்ளாவாங்க. ஏன்னா அவ்வளவு பணம் வந்து இறக்கி செலவு செய்யப்பட்டு தோற்கிறதுக்கு இருக்குல்ல, நிச்சயம் மீண்டே வர முடியாது அவங்களால. ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, பாப்போம் மே 4ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்ட்டு. நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.